வெல்கம் டு டுடேஸ் நியூ டெக். Oppo பிராண்ட் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 30,000 பட்ஜெட்டில் Oppo F27 Pro அப்படிங்கிற ஒரு ரக்கட் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ Oppo அதோட Reno சீரீஸில் அடுத்த வேரியன்ட் மொபைல் ஃபோனான Oppo Reno 12 5G மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதான் அதோட பாக்ஸ், வழக்கமான ஓப்போட ஒயிட் பாக்ஸ். இதோட ஃப்ரண்ட் சைடில் Oppo AI ஃபோன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிராண்ட் நேம், மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதனோட ஸ்டோரேஜ் அண்ட் கலர் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட டாப் சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்ற டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க பாக்ஸ் ஓபன் பண்ணி என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. குயிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்பரண்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் டைப் A to டைப் C சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. Oppo Reno 12 5G. இந்த மொபைல் ஃபோனை கையில் எடுத்த உடனே நமக்கு ஃபீல் ஆகிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்லிம்மாகவும் அண்ட் வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7.57 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனை கையில் எடுக்கும்போது 0 ப்ரெஷர் இருக்கிற மாதிரி கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்களாம். அண்ட் இதனோட வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம். வெயிட் பார்த்தீங்கன்னா 179 கிராம் வெயிட் வருது. ஓப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஏஐ மொபைல் ஃபோனு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஏஐ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏஐ ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துரும் அப்படின்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணும்போது ஷார்ப்பாக கட் ஆகி வந்துடும். அதை நம்ம சேவ் பண்ணுறதோ அல்லது ஷேர் பண்ணுறதோ இல்லை ஸ்டிக்கராக மாற்றிக்கிறதோ இல்லை ஃபைல் டேக்கில் போட்டு நம்ம வேணும் போது யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். செகண்ட் ஏஐ ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏஐ ஸ்டுடியோ அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு அதில் சிங்கிள் ஆர் குரூப் அப்படிங்கிற 2 ஃபீச்சர் இருக்கும். சிங்கிளாக இருந்தீங்கன்னா சிங்கிள் ஓப்பன் பண்ணிட்டு அதில் மல்டிபிள் அவதார் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். அதை நம்ம எதுக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு அதில் நம்மளோட ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்டு அதை நம்ம சூஸ் பண்ணும்போது அப்படிங்கிற ஃபீச்சர் காமிக்கும். அதை நம்ம ஜென்ரேட் பண்ணோம்னா 45 to 1 minutesல கிரியேட் ஆகிடும். நான் என்னோட ஃபோட்டோ வச்சு ஒரு அவதார் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குது. அண்ட் இதனோட தேர்ட் ஏஐ ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 30 செகண்ட்ஸ்லேருந்து அப் டு 5 hours வரைக்கும் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்டை நம்ம ஒரு சம்மரியாக கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாட் கோட் இன்ஃபினிட்டி வியூ ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இதனோட பேக் பேனல் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக் ஃப்ளூயிட் டிசைன் அப்படின்னு சொல்கிறாங்க. கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா சன்செட் பிங்க் அப்படிங்கிற கலர் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. சன்செட் பிங்க் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் உதயம் ஆகும்போது ஒரு மாதிரி மேகங்கள்ல பிங்க் கலர் தெரியுற மாதிரி இருக்கும்ல, அதே கலர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேமரா பற்றி பார்க்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் சோனி LYT 600 அப்படிங்கிற கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 மெகாபிக்சல் டெப்த் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ் பார்த்தீங்கன்னா டூயல் கலர் டோன் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட கேமரா சுற்றி கொடுத்துருக்கிற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் தெரியுது. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 inchesல 3D curved Full HD Plus டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் 128 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 1200 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 93.2% இருக்கு. அண்ட் 1.7 பில்லியன் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா கார்னிக் குர்லா கிளாஸஸ் 7i அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அன்லாக்கிங்க்கு பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா ஸ்பீடாக இருக்குது. அண்ட் ஃபேஸ் அன்லாக்மே நல்லா ஸ்பீடாக அன்லாக் ஆகுது. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மொபைல் ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைல் ஃபோனோட டாப் சைடில் மைக், டயர் பிளாஸ்டர் அண்ட் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட பாட்டம் சைடில் ஸ்பீக்கர் கிரில், டைப் சி சார்ஜிங் போர்ட், மைக் அண்ட் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. வாங்க சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு அல்லது ஒரு சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அடிஷ்னலாக இந்த மொபைல் ஃபோனில் ஏஐ லிங்க் பூஸ்ட் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கிறதுனால சிக்னல் ப்ராப்ளம் அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பீகான் லிங்க் அப்படிங்கிற இன்னொரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. இதனால என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செல்ஃபோனில் சிம் இல்லைனாலும் அல்லது ஒய்ஃபை இல்லைனாலும்
ப்ளூடூத் மூலமா பீகான் லிங்க் அப்படிங்கிற ஃபீச்சர் எனேபிள் பண்ணும்போது நம்ம மொபைல் கால் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. Oppo இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 50 months fluency ப்ரொடக்ஷனும் அண்ட் 48 months பேட்டரி வந்து டியூரபிளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஃபிளாஷ் டச் சப்போர்ட் இருக்கிறதுனால ரெயின் வாட்டர் படும்போதோ ஷவர் வாட்டர் படும்போதோ இல்லை நம்ம கை ஈரமாக இருக்கும்போது மொபைல் யூஸ் பண்ணும்போதோ எந்தவித மிஸ்டச்சும் இல்லாமல் மொபைல் ஃபோன் கரெக்டாக ஒர்க் ஆகும். அண்ட் ஐ ப்ரொடக்ஷன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 7300 எனர்ஜி அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ColorOS 14.1 பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்துருக்காங்க. அண்ட் பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி வித் 80 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 18 நிமிஷத்துல 46% சார்ஜ் நிரம்பிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஒரு சாம்பிளுக்காக 10 நிமிஷத்துல எத்தனை % சார்ஜ் ஆகுது அப்படின்னு செக் பண்ணலாம். Oppo பார்த்தீங்கன்னா 18 மினிட்ஸ்ல 46% சார்ஜ் நிரம்பிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது சார்ஜ் போட்டு 18 மினிட்ஸ்ல எத்தனை % நிரம்புது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 9 நிமிஷம் 50 செகண்டுக்கு மேலேயே 20% சார்ஜ் ஆகிடுச்சு. இந்த மொபைல் ஃபோனில் ஆல்ரவுண்ட் பாடி ப்ரொடக்ஷன் இருக்கிறதுனால ஹை ஸ்ட்ரென்த் அலாய் ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பாஞ்ச் பயோனிக் குஷனிங் இருக்கிறதுனால இந்த மொபைல் ஃபோன் கீழே விழும்போதும் இதோட இன்னர் பார்ட்ஸ் வந்து பெருசாக எதுவும் டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. Oppo Reno 12க்கும் Oppo Reno 12 Proக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா சன்செட் கோல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட பாட்டம் சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிளைனாக கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஷைனிங்கா ஸ்மூத்தா இருக்கு. Reno 12 Proல பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா Reno 12ல கொடுத்த மாதிரி 50 மெகாபிக்சல் Sony LYT 600 கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. வித் ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. டெலஃபோட்டோ கேமரா சென்சார் பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் Samsung கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் 2x ஆப்டிகல் ஜூம் 20x டிஜிட்டல் ஜூம் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல்ல Sony IMX 355 அப்படிங்கிற கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ் பார்த்தீங்கன்னா டூயல் கலர் டோன் ஃபிளாஷ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா Reno 12ல 32 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷனுக்கு Reno 12ல கார்னிங் Gorilla Glass 7i அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. Reno 12 Proல பார்த்தீங்கன்னா கார்னிங் Gorilla Glass Victus 2 ப்ரொடக்ஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. Reno 12 பார்த்தீங்கன்னா 7.57 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதனோட வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம். It 183 கிராம் வெயிட் வருது. இந்த மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா சன்செட் கோல்டு, அதுதான் நம்மகிட்ட இருக்குது. இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ப்ரௌன். This video sponsored by Sky Mobiles Reno. Thank you.